வணக்கம். BNews 27 செய்திகளுக்காக சாரா இஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அதிரடி. ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்றால் முதலமைச்சர் பழனிசாமியுடன் திமுக எம்பிக்கள் வர தயார். தேர்தலுக்காக நாடகம் நடத்தாமல் 7 பேர் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு, அதிமுக, ஆளுநர் என மூவர் கூட்டணி கபட நாடகம் ஆடுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி எல்லையில் 72வது நாளாக விவசாயிகள் போராட்டம். நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். அப்போது கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தார். கொரோனா காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதால் 16.43 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என கூறினார். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்த அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மாண்பு அம்மாவின் அரசு எண்ணியது. மேலும் விவசாயிகள், பல்வேறு விவசாய சங்கங்கள் சாகுபடி பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெருத்த சேதத்தை கருத்தில் கொண்டு நிலுவில் உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மேலும் வலுப்பெற உதவி செய்திட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இந்நிலையில் முதலமைச்சரின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, அறிக்கை நாயகனின் அடுத்த வெற்றி எனவும் தளபதி சொல்வதை எல்லாம் செய்ய துடிக்கும் பழனிசாமிக்கு நன்றி, வாழ்த்துகள் எனவும் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டத்தொடரை இன்று வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று ஆளுநர் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதிலுரையும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே விழுப்புரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. வேலூர், திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்த சட்ட முன்வரைவை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதன்படி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட உள்ளன. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விரைந்து நல்ல முடிவை எடுப்பார் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 7 பேர் விடுதலையை ஆளுநர் நிராகரிக்கவில்லை என விளக்கமளித்தார். குடியரசுத் தலைவர் அதற்கான அதிகாரம் படைத்தவர் என்ற கருத்தை வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், மாநில அரசின் உணர்வுகளை புரிந்து கொண்டு குடியரசுத் தலைவர் நல்ல முடிவை எடுப்பார் என நம்புவதாகவும் தெரிவித்தார்.
இல்லை, நிராகரிக்கல. அவரை பொறுத்தவரை வந்து அந்த இதில் வந்து அதிகாரம் படைத்தது வந்து அதாவது மாண்புமிகு வந்து குடியரசுத் தலைவர் என்பது அதிகாரம் படைத்ததாக வந்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆவணம் வந்து கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் தாக்கல் செஞ்சுருக்காரு. குடியரசுத் தலைவரும் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் படைத்தவர். எனவே கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக மாநில அரசினுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப ஒரு அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்றால் முதலமைச்சர் பழனிசாமியுடன் திமுக எம்பிக்கள் வர தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையில் திமுக அரசியல் நாடகம் நடத்துவதாக கூறி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் 7 பேரின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தியிருப்பதுடன் மெகா பொய்யையும் அவிழ்த்துவிட்டிருக்கும் முதலமைச்சர் பழனிசாமிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலுக்காக நாடகம் நடத்தாமல் 7 பேர் விடுதலைக்கு வஞ்சக எண்ணம் இல்லாமல் இதய சுத்தியுடன் முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசும் ஆளுநரும் கபட நாடகம் ஆடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு அனுப்பிய தீர்மானத்தை 29 மாதங்களுக்கு பின்னர் நிராகரித்திருப்பதாகவும் ஆளுநரின் முடிவுக்கு மத்திய பாஜக அரசின் பின்னணி இருப்பது வெள்ளடை மலையாக தெரிவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் ஏற்காமல் அலட்சியப்படுத்தி வரும் ஒரு கூட்டத்தின் கையில் அரசு அதிகாரம் சிக்கிக் கொண்டதன் விளைவை நாடு சந்தித்து வருவதாகவும் மத்திய பாஜக அரசும் தமிழக ஆளுநரும் அதிமுக அரசும் இந்த கபட நாடகத்தை அரங்கேற்றி இருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மூவர் கூட்டணியின் அராஜக போக்கை தமிழக மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள வைகோ 29 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக ஆளுநர் நாடகம் ஆடுவதாகவும் முதலமைச்சரிடமே மறைத்து பேசுவது அவருக்கு ஏற்புடையது அல்ல எனவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு முதலமைச்சருக்கு இடத்திலேயே மறைத்து பேசுகிற ஒரு குணம் ஆளுநருக்கு இருப்பது பாராட்டுக்குரியதல்ல. ஆகையால் உச்ச நீதிமன்றம் தான் இது ஒற்றையர் சொல்லி இருக்கிறார். இதற்கு பிறகும் ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடகத்தினுடைய சூத்திரதாரி யார் என்று மக்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். 7 பேர் விடுதலையில் வஞ்சக நோக்கத்துடன் மத்திய அரசு பந்தாடி கொண்டிருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 7 பேர் விடுதலையில் மாநில அரசின் வேலை முடிந்துவிடவில்லை எனவும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். விவசாயிகள் விவகாரத்தில் சர்வாதிகார உச்சத்தில் மத்திய அரசு சென்று கொண்டிருப்பதாக முத்தரசன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக டெல்லியில் போராட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில், அதாவது நாட்டினுடைய எல்லையில் தடுப்பு ஏற்படுத்துவதைப் போல விவசாயிகளை சுற்றிலும் தடுப்பை ஏற்படுத்தியிருப்பது என்பது போராடுகிற விவசாயிகளை இந்திய குடிமக்களாக இந்திய அரசு கருதுகிறதா அல்லது அந்நிய நாட்டை சேர்ந்தவர்களாக கருதுகிறார்கள் என்று புரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திக்கிறவுடன் தடுப்பது இவையெல்லாம் பார்க்கிற பொழுது சர்வதிகாரத்தின் உச்சத்திற்கு மத்திய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக புலப்படுகிறது. உச்சநீதிமன்றமே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அப்படி செய்தால் வரவேற்போம் எனவும் மக்களவை உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் 7 பேர் விடுதலை விவகாரத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தன் பொறுப்பை நிராகரித்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாக ஆளுநர் தெரிவித்ததாக கூறினார். அதிகாரத்தை தட்டி கழித்தது மட்டுமில்லாமல் மாநில அரசின் அதிகாரத்தையும் தமிழக ஆளுநர் தட்டி கழித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றமே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அப்படி செய்தால் வரவேற்போம் எனவும் கூறியுள்ளார். ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்கிற போது இதில் மத்திய அரசுக்கும் தொடர்பு இருக்கிற நிலை உண்டு. மத்திய அரசு இதில் நாடகமாடி இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் குற்றம் சாட்டுகிறோம். மத்திய அரசும் ஆளுநரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசுக்கே இவர்களை விடுவிப்பதில் உடன்பாடு இல்லை. ஆகவே இதை தள்ளி போட வேண்டும், மேலும் பல மாதங்கள் இழுத்தடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரியும். நடிக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை எனவும் நான் உழைத்தது நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வரும்போது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பங்கேற்ற அப்பாவி இளைஞர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என உறுதியளித்தார். இது ஊழலுக்காக ஊழல்வாதிகளால் நடத்தும் கேபினெட் என விமர்சித்த ஸ்டாலின், தியாகத்தால் ஆனது தனது வாழ்க்கை என குறிப்பிட்டார். முதலமைச்சர் பழனிசாமியின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசினால் அது தமிழகத்திற்கு அவமானம் எனவும் அவரது உழைப்பை நாடும் ஊரும் பார்த்து சிரிப்பதாகவும் விமர்சித்தார். இது ஒரு கிரிமினல் கேபினட், இது ஒரு ஊழல் கேபினட், இது ஒரு ஊழல்வாதிகள் நிரம்பிய கேபினட். ஊழலுக்காக ஊழல்வாதிகளால் நடத்தப்படக்கூடிய ஊழல் கேபினட். இத்தகைய ஊழல் அரசு நடத்தி வரக்கூடிய பழனிசாமி வெட்கக்கேடு நேர்மையை பற்றி பேசுறாரு. பழனிசாமி உழைப்பத்தான் இந்த ஊரே பார்த்து சிரிச்சுட்ட, நாடே பார்த்து சிரிச்சுக்கிட்டு. அவரு ஊர் பார்த்து சிரிக்கிற பழனிசாமி அவரு என்ன பார்த்து நான் நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறார். நடிக்க வேண்டிய அவசியம் இந்த ஸ்டாலினுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆட்சிக்குள்ளே போகிறதுனால விவசாயியா நடிக்கிறவர் பழனிசாமியை தவிர நான் அல்ல. நான் உழைச்சு தியாகம் செஞ்சு அரசியல்ல முன்னுக்கு வந்தவங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும், எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புரேவி நிவர் புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு இழப்பீடு அளித்துள்ளது என்பது குறித்து டாக்டர் பாரிவேந்தர் எம்பி உள்ளிட்ட தமிழக எம்பிக்களின் கேள்விக்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் புரவி, நிவர், அர்னா போன்ற புயல்கள் தாக்கியதன் காரணமாக பல சேதங்கள் உண்டாகின. இது குறித்து டாக்டர் பாரிவேந்தர், கனிமொழி, ராசா, திருநாவுக்கரசர் உள்ளிட்ட எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தனர். புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளவு, புயலில் சிக்கியவர்களை மீட்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, புயல் பாதிப்புகளுக்கு மத்திய அரசு வழங்கிய இழப்பீடு எவ்வளவு உள்ளிட்ட கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் முதல் கட்டமாக தமிழகத்துக்கு 1030 கோடி ரூபாயை நிவாரணத் தொகையாக விடுவித்துள்ளதாக கூறியுள்ளது. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தின் வலிமையை மீண்டும் பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்கள் போராட்டத்தின் வலிமையை மீண்டும் பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். அதாவது மற்ற வாகனங்களை ஓட செய்யாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சக்கா ஜாம் போராட்டம் நடைபெறும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு வர வேண்டும் என டெல்லியில் உள்ள விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் குடியரசு தினத்தன்று நிகழ்ந்த வன்முறை போன்று மீண்டும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிவடைந்ததை அடுத்து பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து இளவரசி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே தண்டனை காலம் நிறைவு மற்றும் அபராதம் செலுத்தியதால் பெங்களூரு சிறையிலிருந்து சசிகலா கடந்த 27ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டார். அதேபோல் சசிகலாவின் உறவினரான இளவரசிக்கு விதிக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் அபராத தொகையை ஏற்கனவே அவர் செலுத்தியிருந்தார். இந்நிலையில் தண்டனை காலம் நிறைவடைந்ததை அடுத்து பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து இளவரசி விடுதலை செய்யப்பட்டார். முதல் வாக்காளர்களுக்கு இலவசமாக வண்ண வாக்காளர் அட்டையினை வழங்க 5 ஆண்டுகளுக்கு தபால் துறையுடன் தமிழக தேர்தல் ஆணையம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, வெளி மாநிலத்தவர்களுக்கும் இதேபோன்று அடையாள அட்டை வழங்க திட்டம் உள்ளது எனவும் அவர்கள் விண்ணப்பித்தால் அதற்குரிய கட்டணம் வசூலிக்கப்பட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையமே அறிவிக்கும் எனவும் கூறினார். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு ஸ்பீட் போஸ்ட் மூலமா அத்தனை ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்களுக்கு அவங்களுடைய எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இலவசமாக அவங்கள வீட்டில் அனுப்புறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நம்ம ஆர்டர் வாங்கிட்டு அனுப்ப போகிறோம். ஸோ அதனால நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ SSR 2021ல 21,39,395 நம்ம புது வாக்காளர்கள் நம்ம
இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் அத்தனை பேருக்கு நம்ம ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டிலே இந்த எபிக் கார்டு எடுக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். பள்ளி இடைநின்ற மாணவர்கள் தொடர்பான மத்திய மாநில அரசுகளின் கணக்கெடுப்பில் இருவிதமான தரவுகள் கிடைக்கப்பெற்றது எப்படி என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை ஆரப்பாளையத்தை சேர்ந்த முத்துசெல்வம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பள்ளி இடைநின்ற 6 வயது முதல் 18 வயதுடைய குழந்தைகள் தொடர்பாக கிராமங்கள், ஊரக பகுதிகளில் மத்திய அரசின் வழிகாட்டலின்படி உரிய முறையில் கணக்கெடுப்பை நடத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில் மீண்டும் பள்ளியில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு மத்திய மாநில அரசுகளின் கணக்கெடுப்பில் இருவிதமான தரவுகள் கிடைக்கப்பெற்றது எப்படி என்பது குறித்தும், இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தமிழக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட வழக்கு விசாரணையை 5ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தனர். 2017-18 ஆண்டு பயின்ற மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினியை வழங்க கோரிய வழக்கை மார்ச் 4ஆம் நாளுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒத்திவைத்துள்ளது. அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச மடிக்கணினி திட்டத்தின் கீழ் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு பயின்ற மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த காவுதீன் உயர்நீதிமன்றத்தில் 2017-18ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு வழக்கு குறித்து சிறப்பு திட்ட செயல்படுத்தல் துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 4ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் ஆளும் அரசுக்கு இடையூறாக செயல்படும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையூறாகவும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தடையாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சிலை முன்பு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் AV சுப்பிரமணியன், முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கூட்டணி கட்சியான திமுக புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி குன்னூரில் அனைத்து இஸ்லாமியர்கள் அமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன் மேட்டுப்பாளையத்தில் பேசிய பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன், நபிகள் நாயகம் குறித்த சர்ச்சையான கருத்தை தெரிவித்ததாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இஸ்லாமியர் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குன்னூரில் அனைத்து இஸ்லாமியர்கள் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 700க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மண் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பர்மா காலனியில் பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் 15 அடி ஆழம் தோண்டிய பள்ளத்தில் 8 தொழிலாளர்கள் பணி செய்தனர். அப்போது இரும்பு குழாயை பொக்லைன் மூலமாக பக்கவாட்டில் தள்ளியுள்ளனர். அதில் ஏற்பட்ட அதிர்வினால் பக்கவாட்டு மண் சரிந்ததில் திருவெற்றியூரை சேர்ந்த சேகர், மரக்காணத்தை சேர்ந்த பாரதி ஆகிய இருவர் அதில் சிக்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் சேகர் உயிரிழந்துள்ளார். பாரதிக்கு தீவிர மருத்துவம் அளிக்கப்படுகிறது. மேலும் இந்நிகழ்வு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒப்பந்ததாரர் வாசுதேவ ரெட்டி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் யானைக்கு கொரோனா தொற்று இல்லை என முடிவு வந்ததால் புத்துணர்வு முகாமுக்கு செல்ல தயாராகி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் புத்துணர்வு நலவாழ்வு முகாம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் 48 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்குரிய யானைகள் புத்துணர்வு நலவாழ்வு முகாம் வருகிற 8ஆம் நாள் துவங்குகிறது. இந்த முகாமில் பல்வேறு யானைகள் உட்பட ஏராளமான யானைகள் பங்கேற்பது வழக்கம். தற்போது கோவிட் பாதிப்பு காரணமாக முகாமில் பங்கேற்க உள்ள யானைகள் அனைத்திற்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து யானைகளுக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் யானை ஜெயமால் யாதவுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கோவிட் பாதிப்பு இல்லை என்பது உறுதியானதை தொடர்ந்து தேக்கம்பட்டி முகாமுக்கு செல்ல ஆண்டாள் கோவில் யானை கிளம்ப தயாராகி வருகிறது.
இதேபோல் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் யானை காந்திமதிக்கும் யானை பாகன் கொரோனா RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பாகன் ராமதாஸ் மற்றும் விஜயகுமாருக்கு கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆட்டோ வைத்திருக்கும் விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் அறுவடை செய்த நெற்கதிர்களை மாடுகளுக்கு பதிலாக ஆட்டோ மூலம் நெற்கதிர்கள் பிரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. பொன்னமராவதி அருகே ஆரணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மோகன்தாஸ் என்ற விவசாயி ஆட்டோ டிரைவராகவும் உள்ளார். இவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் நெல் பயிர் செய்து அறுவடை செய்துள்ளார். அறுவடை செய்த நெற்கதிர்களை பாரம்பரிய முறைப்படி மாடுகளை பயன்படுத்தி நெற்கதிர்களை பிரிப்பது வழக்கம். ஆனால் மோகன்தாஸிடம் மாடு இல்லாததால் தனக்கு சொந்தமான ஆட்டோவை பயன்படுத்தி நெற்கதிர்களை அடிக்கும் காட்சியை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் வாங்கிய பெட்ரோலில் 90 விழுக்காடு தண்ணீர் கலந்து இருந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் உள்ளது. அங்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக வடமதுரை, தாமரைப்பட்டி உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள் என இருசக்கர வாகனங்களில் வருகின்றனர் மற்றும் லாரிகளுக்கும் பெட்ரோல், டீசலை நாள்தோறும் நிறைத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றும் அதற்கு முன்தினமும் வாங்கிய பெட்ரோலில் 90 விழுக்காடு தண்ணீர் இருந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். அதில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதானதாகவும் அதேபோல் கார்களும் பழுதாகிவிட்டதாக தெரிவித்து பெட்ரோல் பங்கை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது அங்கு விரைந்த பெட்ரோல் பங்க் மேலாளர் பெட்ரோலிய வங்கிகளில் உள்ள சேமிப்பு கிடங்கில் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் இதுபோன்ற ரசாயன கலவை போன்று ஏற்படுவதாகவும் அது சேமிப்பு கிடங்கின் அடிப்பகுதியில் தங்கிவிடுவதால் அது பெட்ரோல் போடும்போது வருவதால் இதுபோன்ற தவறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அதிரடி. ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்றால் முதலமைச்சர் பழனிசாமியுடன் திமுக எம்பிக்கள் வர தயார். தேர்தலுக்காக நாடகம் நடத்தாமல் 7 பேர் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு, அதிமுக ஆளுநர் என மூவர் கூட்டணி கபட நாடகம் ஆடுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி எல்லையில் 72வது நாளாக விவசாயிகள் போராட்டம். நாடு முழுவதும் நாளை சக்கா ஜாம் என்ற பெயரில் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு. இத்துடன் V-News 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள V-News 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.